ரொனால்டோவோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ஒரு நொடி ஃபெராரி அவரை ஒரு செகண்ட் கைவிட்டு இருந்தா இன்னைக்கு அவர் கார் ஓட்டிட்டு இருக்க மாட்டார். வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்திருப்பார். என்ன நடந்தது தெரியுமா? இந்த சம்பவம் நடந்தது 8 ஜனவரி 2009. ரொனால்டோ தன்னோட பிராண்ட் நியூ ஃபெராரி 590 9GTB காரை எடுத்துக்கிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு கிளம்புறாரு. அவருக்கு பின்னாடியே அவரோட டீம் கோல் கீப்பரும் தன்னோட பென்ட்லி காரை ஓட்டிட்டு வராரு. ரொனால்டோ மான்செஸ்டர் ஏர்போர்ட் டனலுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததும் அவரோட பெராரி கார் ஸ்பீட் 200 km/h தொட்டிருச்சு. அடுத்த சில செகண்ட்ல அந்த டனலோட ஈரமான ரோட்டுல கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி நேரா கான்கிரீட் சுவர் மேல மோதிருச்சு. இந்த விபத்து எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா, பெராரியோட ஒரு டயர் பிஞ்சு 200 மீட்டர் தள்ளி போய் விழுந்துச்சு. 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சூப்பர் கார் வெறும் இரும்பு குப்பையா மாறிடுச்சு. ஆனா அதிர்ஷ்டமோ என்னவோ, அந்த கொடூரமான ஆக்சிடென்ட்ல ரொனால்டோ எமர்ஜென்சியா மயிரிழையில உயிர் தப்பிச்சார். ஆனா அதுக்கப்புறம் தான் ரொனால்டோவோட உண்மையான வெறித்தனமே ஆரம்பிச்சது. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொனால்டோ ஆஸ்பத்திரிக்கோ இல்ல வீட்டுக்கோ போகல. பின்னால வந்து தன்னோட ஃப்ரெண்டோட பென்ட்லி கார்ல ஏறி நேரா ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போய் சேர்ந்தாரு. அங்கே கரெக்டா 1 மணி நேரம் ஃபால்ட் பால் பிராக்டிஸ் பண்ணாரு. அதனால தான் சொல்றாங்க, ஃபார்டூன் ஃபேவர்ஸ் தி போல்ட். அதிர்ஷ்டம் துணிச்சலானவர்களுக்கே துணை நிற்கும். டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.